தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோளறு பதிகத்திலிருந்து ஓர் பாடல். என்பொடு கொம்படாமை இவை மார்பில் இளங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் 9 உடனாய நாள்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஞானசம்பந்தப் பெருமான் அருளி செய்திருக்கின்ற கோளறு பதிகப் பாடல். அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. 9 18 உடனாய நாள்கள் அவைதாம். ஜோதிட சாஸ்திரப்படி 9 1 9வது நட்சத்திரம் 1 கூட்டினால் 10வது நட்சத்திரம் 7 கூட்டினால் 16வது நட்சத்திரம் 18வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் 1 தொடங்கி இந்த நட்சத்திரங்கள் இந்த நாட்கள் பயணத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிற நாட்கள் ஜோதிட சாஸ்திரப்படி. ஆக அந்த நாட்களில் பயணம் செய்ய வேண்டாமா? ஆனால் சிவனடியார்களுக்கு அந்த நாட்களில் பயணம் செய்தாலும் நல்லனவே விளையும், நல்லனவே கிட்டும். ஏன் சிவனடியார்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு? இந்த பயணத்திற்கு விலக்களிக்கப்பட்ட ஆயில்யம், மகம், விசாகம், கேட்டை, திருவாதிரை, இந்த ஜோதிட சாஸ்திரப்படி விலக்களிக்கப்பட்ட இந்த நாட்களில் சிவனடியார்கள் பயணம் செய்தால் நல்லனவே விளையும், அவர்கள் பயணம் செய்யலாம். அப்ப அவர்களுக்கு என்ன சிறப்பு? இதைத்தான் ஞானசம்பந்தப் பெருமான் சொல்கிறார். அவை நல்ல நல்ல அடியார் அவர்களுக்கு மிகவே. அன்போடு நல்ல நல்ல, அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. முதல்ல வருவோம். என்பொடு கொம்படாமை இவை மார்பில் இளங்க. எலும்பு கொம்பு ஆமையோடு இவை மார்பில் இளங்க. இதனை சிவபெருமான் மார்பிலே அணிந்து உமாதேவியோடு பார்வதி தாயாரோடு எருதின் வெள்ளை எருதின் மீது ஏறி, அதுதான் என்பொடு கொம்படாமை இவை மார்பில் இளங்க எருதேறி ஏழையுடனே. அப்படி வருகிறார். பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து, பொன்போல் மிளிர்கின்ற உமத்த மாலைகள், புனல் கங்காதேவி கங்கை, பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால், என் உள்ளத்திலே புகுந்ததினால். சிவபெருமான் அடியார்கள் உள்ளத்திலே புகுந்ததினால் ஞானசம்பந்தப் பெருமான் சொல்கிறார், என் உளமே புகுந்ததினால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம். ஏனால் இந்த நாள்கள் பயணத்திற்கு விலக்களிக்கப்பட்ட நாட்கள். ஆனால் அந்த நாட்கள் அடியார்களுக்கு பொருந்தும், அவர்கள் பயணம் செய்யலாம், நல்லன விளையும். ஏனென்றால் அவர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் உண்டு. கந்தர் அலங்காரம் சொல்லும் அல்லவா, நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும்,
அது மாதிரி தான். அதுபோலத்தான் இந்த கோளறு பதிகம். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், வினை என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். சிவபெருமான் உள்ளத்தில் இருக்கிறார். எப்படிப்பட்ட சிவபெருமான்? பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்தது. அதனால் யாரோடு உளமே புகுந்திருக்கிறார்? தாயாரோடு வந்திருக்கிறார். பார்வதி தாயாரோடு வந்திருக்கிறார். என்பொடு கொம்பொடாமை இவை மார்பில் இளங்க எருதேறி ஏழையுடனே, பார்வதி தாயாருடனே என் நெஞ்சத்திலே குடிகொண்டிருக்கிறார். என் நெஞ்சத்திலே குடிகொண்டிருப்பதனாலே பயணத்திற்கு விலக்களிக்கப்பட்ட நாட்கள் எனக்கு பொருந்தாது. ஞானசம்பந்த பெருமான் திருவாசகத்திலே பார்ப்போம் அல்லவா? நின் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. நின் அருள் கிடைத்து விட்டால் போதும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் தான் பெற்ற அருளின் விளைவாகத்தான் இப்படி வரிகளை எல்லாம் தம்முடைய பாடலிலே நமக்கு அருளாசியாக வழங்கியிருக்கிறார். அருமையான பாடல். சிவபெருமானை பற்றி போற்றுகிறார். சிவபெருமானின் உளமே புகுந்தது. அதனால் என்ன பயன், என்ன அருள் என்பதை பிறகு சேர்த்து கொள்கிறார். என்பொடு கொம்பொடாமை இவை மார்பில் இளங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்தது. அதனால் 9 7 18 உடனாய நாள்கள் அவைதாம். அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சிவனடியார்களுக்கு எல்லா நலமும் வளமும் உண்டு. எந்த நாளும் எந்த கோளும் எந்த வினையும் எதுவும் செய்துவிட முடியாது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.